ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கை கண்டித்து சென்னையில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்று மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் திமுக சிறையை கண்டு அஞ்சாத தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆணையை ஏற்று இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தினுடைய தலைநகர பகுதிகளில், குறிப்பாக நம்முடைய சென்னையில், அதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில், மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாத்திரம் நடைபெறுகிறது என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து கைகோர்த்து இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில், அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டம் பல்வேறு கோணங்களில், பல்வேறு வகைகளில், பொது வேலை நிறுத்தமாக, ரயில் நிறுத்த போராட்டமாக, சாலை மறியல் போராட்டமாக, இப்படி பல நிலைகளில் போராட்டங்கள் ஆங்காங்க. இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இடதுசாரிகள் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உட்பட ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்று மத்திய அரசு நடவடிக்கையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நவம்பர் 8ஆம் தேதி இரவு மோடி அறிவிக்கிறார். ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி என்று முற்பகலில் மேற்கு வங்கத்தை கொல்கத்தாவில் பிஜேபி சார்ந்தவர்கள் 3 கோடி ரூபாய் 500 1000 ரூபாய் வங்கிகளில் போடுகிறார்கள். பீகாரில் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் 1000 ரூபாய் வைத்து சொத்துக்களை வாங்குகிறார்கள். இன்று செய்தி வந்திருக்கிறது, சேலத்தில் பிஜேபி கட்சியை சார்ந்தவர் ஒருவர் 996 2000 நோட்டுகள் வைத்திருந்த கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மோடி அரசு நடவடிக்கை என்பது கருப்பணத்தை ஒழிப்பதற்கு பயன்படாது, கள்ள நோட்டை ஒழிப்பதற்கு பயன்படாது, அந்த தீவிரவாதி ஒடுக்குவதற்கு பயன்படாது. மாறாக ஏழை நடுத்தர மக்கள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அத்தனை கட்சிகளும் பங்கு பெறுகின்றன. வணிகர் சங்க அமைப்புகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். நாளைய தினம் ஒரு சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. ஆகவே அனைத்து பகுதி மக்களாலும் எதிர்க்கப்படக்கூடிய இந்த போராட்டத்தை, இந்த உணர்வை நாட்டை ஆளுகிற பிரதமர் உணர வேண்டும். அவர் உணரவில்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் அவருக்கு உணர்த்த வேண்டிய முறையில் உணர்த்துவார்கள் என்பதை பிரகடனம் செய்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை புதூர் பேருந்து நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மத்திய அரசு நடவடிக்கை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன.